சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கோகிலா உமன்ஸ் நிறைவேற வழங்கும் நாங்க ரெடி நீங்க ரெடியா சீசன் 2 உடன் வழங்குவோர் ஆச்சி பாதாம் மிக்ஸ் 999 பிராண்ட் லுங்கீஸ் மற்றும் சத்யா தமிழகம் எங்கும். உலகத்துல இருக்கும் அனைத்து சன் டிவி நேயர்களுக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ அன்பென்றாலே அம்மா, அது தாய் போல் ஆயிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னையர் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு தாய்மை போற்றும் வாரம் தான் இங்க நம்ம கொண்டாட போறோம். மதர்ஸ் டே அதுமா நம்மளுடைய ஷோக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து? நாங்க தாய்மையை பத்தி நிறைய எதிர்பார்க்கலாம். எதிர்நீச்சல் சொல்லுங்க. ஆட போறோம், பாட போறோம், ஓட போறோம், விளையாட போறோம், என்ஜாய் பண்ண போறோம். சோ ரெண்டு டீம்ஸுமே உங்களுடைய பிளேसेस எடுத்துக்கலாம். நம்ம ஜட்ஜஸ் கூப்பிடலாம். Thank you so much. Thank you Seventy. Thank you எதிர்நீச்சல். அம்மா என் முகவரி நீ அம்மா. சோ ரெண்டு டீம்ஸுமே வந்தாச்சு. இப்போ ஜட்ஜஸ் கூப்பிடலாம். ஒருத்தங்கள பத்தி எல்லாருக்குமே தெரியும், பில்லர் ஆஃப் தி ஷோ. இன்னைக்கு கனிஹா மேம் எங்களோட வந்திருக்காங்க. அவங்களுடன் இணைந்து இவங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அந்த நிகழ்ச்சியை கலகலப்பா மாறிடும். எல்லார முகத்திலுமே வந்து சிரிப்பை கொண்டு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்வீட் ஹார்ட் அப்படினே சொல்லலாம். சோ லெட்ஸ் வெல்கம் அம்பிகா மேம் அண்ட் கனிஹா மேம். எல்லாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அம்பிகா மேம் சொல்லுங்க, என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க இன்னைக்கு? அன்னையர் தின ஸ்பெஷலே அதான், பசங்க கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எதிர்பார்க்கிறோம். இப்போ கனியா மேம் நீங்க சொல்லுங்க. நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்க போதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. I just want to wish you both all the best and happy Mother's Day. Yes. Thank you so much ma'am. Please take your seats. So இன்னைக்கு நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆட ரெடியா. ஓகே, சோ இன்னைக்கு ஆட ரெடியால ஃபர்ஸ்ட் ஆட போறது நம்மளுடைய செவந்தி குடும்பம். செவந்தி குடும்பத்துல ஆடுறதுக்காக ஃபர்ஸ்ட் வர போறது யாருன்னு கேட்டலாம். யார் வர போறாங்க? நானும் என் பொண்ணு மது. நீங்களும் உங்க பொண்ணு வர போறீங்களா? சூப்பர். வெல்கம் செவந்தி அண்ட் மது. பெண் ஒரு கண்ணில் வீட்டையும் ஒரு கண்ணில் நாட்டையும் காண்கிறாள். வீட்டில் வேலை செய்யும் சாதுவாக, நாட்டில் வேலை வாங்கும் மாதுவாக திகழ்கிறாள். வாங்கம்மா, வந்துட்டேன் நானு. ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுமா. அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். வர வர நீங்க என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கம்மா. உலகம் உலகாய் வளைவாய் மனிதே, மனிதே வெளியே வா, மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே. உயரம் உலகேதான், அமர்ந்தால் உயரம் தெரியாது, நீ நிமிர்ந்தே வா பெண்ணே. மனிதே வெளியே வா, மனிதே மனிதே வெளியே வா, வெளியே வா. உன்னை குத்திப்பார் அது இறக்கும், சிறகை நீட்டிப்பார் சீர்மெடுக்காதே. உன்னை குத்திப்பார் அது இறக்கும், சிறகை நீட்டிப்பார் சீர்மெடுக்காதே. அவனுக்கும் மனிதே வெளியே வா, மனிதே வெளியே வா, மனிதே வெளியே வா, மனிதே வெளியே வா. நேரம் கூட ஓய்வெடுக்கும் சில நேரம்,
ஓய்வில்லாமல் ஓடி ஓடி உழைத்து களைத்து சமூகம் குடும்பம் என இருமுனை கத்தியை தன் நயரா உழைப்பால் காத்து வரும் சிங்கப் பெண்களுக்கு சமர்ப்பணம். ஸோ நம்மளுடைய சிங்கப்பெண்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அம்பிகா மேம் சொல்லுங்க. நீங்கள் சொன்னது உண்மைதான். அது அந்த விஷயத்தில் சிங்கப்பெண்கள் தான், அதுக்கு வேற மாற்று அபிப்பிராயமே கிடையாது. ஏன்னா மல்டி டாஸ்க் அப்படின்னா கேர்ள்ஸு தான். ஸோ தே ஆர் சிங்கப்பெண்ணை. சூப்பர். ஓகே கனிகா மேம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது செவந்தி அண்ட் மதுமிதா. ஆஸ் அன் ஆக்ட் பார்க்கும்போது ரொம்ப கம்ப்ளீட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அம்மா அண்ட் டாட்டராக பண்ண அந்த சீக்வென்ஸ், அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு சிங்கப்பெண்ணைவா 2 பேரும் பண்ண சீக்வென்ஸ், அண்ட் கடைசியில் எல்லாரும் வந்து அங்கே சங்கமாக பண்ணது ரொம்ப ஒரு ஹோல்சமாக இருந்தது அந்த ஆக்ட் பார்க்குறதுக்கு. அண்ட் யூ போத் ராக். உங்களுடைய எதிர்நீச்சல் குடும்பத்திலேருந்து பெர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கலாம். தேங்க்யூ. எதிர்நீச்சல் குடும்பத்திலேருந்து ஆட ரெடியால யாரு போட்டி போட வர போறீங்க? எங்க குடும்பத்திலேருந்து எங்களோட தர்ஷினியும் ஈஸ்வரி அக்காவும். ஓ, so let's welcome தர்ஷினி and எங்களுடைய ஜட்ஜ் ஈஸ்வரியா மாற போறாங்க. வாங்க. மா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா கண்ணா. அப்படி என்ன முக்கியமான நாள்? மா, இன்னைக்கு சிலம்பம் செமிஃபைனல்ஸ் மேட்ச்மா. இதுல மட்டும் வின் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் நேஷனல் லெவல் தான். ஸோ அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்குமா. கவலைப்படாதடி செல்லம், கண்டிப்பா நீ வின் பண்ணுவ. எனக்கு நம்பிக்கை இருக்கும் உன் மேல. And the winner is Darshini. அப்பா, நம்ம வின் பண்ண விஷயத்த முதல்ல வீட்ல போய் அம்மா கிட்ட சொல்லணும். அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சாரி மேடம், உங்கள் பொண்ணு கையில் சிவியராக இன்ஜுரியாக இருக்கிறதுனால இதுக்கப்புறம் வர காம்படிஷனில் அவங்க கலந்துக்க முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? இப்போ அவளால காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணவே முடியாதா? அதுக்குள்ள இது கியூர் ஆயிடாதா? சாரி மேடம், கம்பல்சரி அவங்க ரெஸ்ட் எடுத்தாகணும். அம்மா, டாக்டர் ஏதோ என்னால் இதுக்கு மேலே நேஷனல் லெவல் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னம்மா, அவ்வளோதானா? முடிஞ்சிருச்சா? இதுக்கு மேலே என்னால் விளையாட முடியாதா? அடிபட்டிருக்க இந்த காயெல்லாம் உன்னோட உடம்புக்கு வெளியே தான். அது உன் மனசுக்கு இல்லை. உன்னோட முயற்சியில காட்டு. கட்டாயமா ஜெயிப்ப. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில்
ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி தூக்குகிறாய். அடிபட்டிருக்க இந்த காயெல்லாம் உன்னோட உடம்புக்கு வெளியே தான், அது உன் மனசுக்கு இல்லை. உன்முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி. மேகத்தில் மறைந்தே பாக்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேக்குதடி. அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஃபர்ஸ்ட் நம்ம அம்பிகா மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க மேம். ரொம்ப இன்ஸ்பைரிங்கான என்கரேஜ்மெண்ட், இன்ஸ்பைரிங்னு சொல்லுவோமே, அது நான் பார்த்தேன் அங்கே. ரொம்ப நல்லா இருந்தது. நானும் ஒரு வாட்டி குச்சியெல்லாம் எடுத்து இப்படி எல்லாம் பண்ணி பார்த்தேன், அது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு விட்டுட்டேன். ஆனால் இப்படி லைவாக நிஜமாக கண் முன்னால் ஒரு பொண்ணு பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அழகாக பண்ணீங்க. ஸோ மச். அம்மாவும் பொண்ணும் நிஜமாவே அம்மா பொண்ணு மாதிரி இட் வாஸ் ஐ ஃபெல்ட் லைக் தட். ஆக்சுவலி எனக்கு கேட்டாங்க, தர்ஷினி பெர்ஃபார்ம் பண்ண போகிறா, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு. நோ செகண்ட் தாட், பிகாஸ் ஷீ இஸ் சச் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட். சிலம்பம் மட்டும் இல்லை, டேக்வாண்டோ மட்டும் இல்லை, நாங்கள் செட்லேயே பார்த்துருக்கோம். அவ்வளோ ஒரு கற்பூர மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிப்பா. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஒன்றை வந்து இந்த மேடையில் சப்போர்ட் பண்ணது எனக்கு பெருமையாக இருக்கும். யா, ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்யூ ஸோ மச். அதாவது உண்மையாலுமே வந்து ஜட்ஜா மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரே நாள் கூட கிடையாது, இன்னைக்கு காலையில தான் வந்தாங்க, ரெகர்சல் பார்த்தாங்க, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. சூப்பர் மேம், தேங்க்யூ. அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஜட்ஜாக இருக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இல்லை, நான் என்ன சொல்லணும்னா, அம்பிகா மேம், இது வந்து நானே இவங்க கூட இருந்து ஆடினது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களே 20 தங்க கட்டிகள் இந்த குழந்தைக்கு எவ்வளோ கிடைக்கணுமோ யூ கேன் ஜட்ஜ். ஸோ நான் திரும்ப வந்துடுறேன். எஸ், எங்களுடைய தர்ஷினி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தங்க கட்டிஸ் வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் செவந்தி அண்ட் மது டு ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஜட்ஜஸ் தங்க கட்டிகள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ரெண்டு பேரும் நிறையா எடுத்து போடுறாங்க. எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செவந்தி குடும்பத்துக்கான தங்கக்கட்டிகள். வாவ், 20க்கு 18 தங்கக்கட்டிகள். கங்க்ராச்சுலேஷன் செவந்தி. ஸோ எதிர்நீச்சல் குடும்பத்துல அம்பிகா மேம் மட்டும் தங்க கட்டிஸ் கொடுக்க போறாங்க. எவ்வளோ அப்படிங்கறத பார்த்துலாம். ஸோ ஆர்டர் ரெடியால 20க்கு 20 தங்க கட்டிகள் வாங்கி வின் பண்ணது எதிர்நீச்சல் குடும்பம். தேங்க்யூ செவந்தி, உங்களுக்கு மட்டும் இப்போ தேங்க்ஸ். இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஸ்டே. ஓகே, தேங்க்யூ. எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க மட்டும் அன்னைக்கு தெரியுமா சொன்னேன், இவங்க கிட்ட தான் இந்த கேள்வி கேட்டா கரெக்டா இருக்கும். அம்மா அப்படிங்கிறது எல்லாருமே பிடிக்கும். உங்க ரெண்டு பேத்துக்கும் அம்மா எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய தர்ஷினி சொல்லுங்க, அம்மா எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? எல்லார் லைஃப்லையும் அம்மா ஒரு யூனிக் ரோல் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ வேறெவர் ஐ கோ, எனக்கு வந்து யார் என்னை விட லைக் அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க எனக்காக. ஹீ டிட் எவ்ரி திங் ஃபார் மீ. ஸோ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் டு ஹேவ் மதர் லைக். ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. சோ ஸ்வீட். அம்மாக்கு எப்போது நீங்க சிலம்பம் கற்றுக்க மாட்டாங்க. ஸோ தர்ஷினியோடைய ஆசையை நிறைவேற்றுறது தான் இந்த மேடை. ஸோ கண்டிப்பாக தர்ஷினியோட அம்மாவை கூப்பிட்டு இன்னைக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்துலாம். தர்ஷினிமா வாங்க.
சோ எதிர்நீச்சல் குடும்பமே அவங்கள கூப்பிட போறாங்க. இல்ல ஆக்சுவலி இங்க நான் ஒன்னு சொல்லணும். ஷீ இஸ் லைக் தர்ஷினி அம்மாவா தான் வருவாங்க செட்டுக்கு, ஆனா எங்க எல்லாரையுமே வந்து பாத்துப்பாங்க. ஷீஸ் a beautiful woman. சூப்பர். முக்கியமா அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம், நம்ம பேரண்ட்ஸும் இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு எக்ஸாம்பிளாக அவங்க இருக்காங்க. தர்ஷினிக்கு அவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கே வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் சொல்றேன். பிறந்தது 2வது பொண்ணா பிறந்தா இல்லையா, அப்போது பொண்ணு பிறந்துருச்சு, பையன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது அது மாதிரி யாரும் ஃபீல் பண்ணல. ஸோ நீங்கள் அவ்வளோ போல்டாக வளர்த்துருக்கீங்க. பையன் பிறந்தா கூட இவ்வளோ போல்டாக ஆமாம் வளர்த்துருக்காங்க அந்த மாதிரி. அடுத்து நம்ம இங்க வருவோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்க அம்மா எவ்வளவு பிடிக்கும், அம்மா கிட்ட நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் அப்படிலாம் இருக்கும்ல, இதை யூஸ் பண்ணி சொல்லுங்க. இதுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியலனாலும் எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னு இருக்கும்போது அவங்கள ஸ்டெயின் பண்ணிக்கிட்டு கூட எனக்காக செய்வாங்க. எல்லா அம்மாவுமே எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஸோ எல்லா அம்மாவுக்கும் தேங்க்யூ. அவங்களுடைய பசங்களை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறது. அம்மாவை தவிர வேற யாராலையுமே அந்த அளவுக்கு பார்த்துக்க முடியாது. சரி, உங்க அம்மா கிட்ட, அம்மா பேர் என்ன? உமா. உமா அவங்க கிட்ட வந்து இந்த விஷயம் தெரியாம பண்ணிருக்கேன், இதுக்காக சாரிம்மா அப்படின்னு அம்மாட்ட சாரி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? டிவி பார்த்து கேட்டுருங்க. ஒவ்வொரு விஷயமுமே வந்து எனக்காக பார்த்து செய்வேன். ஒரு சில டைம் நான் அதை புரிஞ்சிக்காம உன் மனசு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பேன். சாரிம்மா. ஒரு வாட்டியும் நான் புரிஞ்சுக்க மாட்டேன், எதுவும் தெரியாம கத்திடுவேன். அது உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சாரி. மது நீரினில் வந்தது நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும். உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, எனக்காக ஸ்டெயின் பண்ணி வந்திருக்காங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளோட கனவு ஒரு பெரிய லெவலில் வரணும், ஒரு ஹீரோனியாக வரணும் அப்படின்ட்டு அதை நிறைவேற்றணும். அதுதான் என்னோட கனவு, என்னோட லட்சியம். ஓகே, ஸோ இந்த ஒரு மேடையில் இப்போ ஒரு சூப்பரான நிகழ்வு நடக்க போகுது. என்ன அப்படின்னா, உங்களை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக உங்க 2 மகள்களும் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ண போறாங்க. ஓகேவா? அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரென்றும் நீ, அம்மா நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ, என் தாயே. அடுத்து எந்த மொமெண்ட் இங்க நடக்க போகுது? அடுத்து இந்த இடத்தை ரொம்ப அழகா மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான ரவுண்ட் தான் நடக்க போகுது. அதுதான் பாடரடியா. பாடரடியில ஃபர்ஸ்ட் பாட போறது நம்மளுடைய செவ்வந்தி குடும்பம். செவ்வந்தி குடும்பத்துல இருந்து யார் வர போறா பாடரடியா பாடுறதுக்காக? சுரேஷ். லெட்ஸ் வெல்கம் சுரேஷ். ஜூன் ஜூலை தென்றலும் நீயே. I like you
செப்டம்பர் வான்மழை நீயே, அக்டோபர் வாடை நீயே. I thank you. உன்னை போல் ஒரு தாய்தான் இருக்க, என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க. என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் பாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும், என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். உன் வீட்டு சின்ன கோயில், நீ கொஞ்சம் வண்ண கோயில். நான் தானே, நான் வயது வளர்ந்தால் கூட மடி ஊஞ்சல் வேண்டும் ஆட. நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. தந்தை நீயே, தோழன் நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே. ஏப்ரல் மே வெயிலும் நீயே, ஜூன் ஜூலை தென்றலும் நீயே. I like you. செப்டம்பர் வான்மழை நீயே, அக்டோபர் வாடை நீயே. I thank you. உன்னை போல் ஒரு தாய்தான் இருக்க, என வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க. இந்த மொமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக இந்த பாடல் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒருத்தர் பிரத்யேகமா நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஒரு வீடியோ மூலமா வந்திருக்காரு. அவர் யாரு அப்படிங்கறத நம்ம ஏவில பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து நாங்க ரெடி நீங்க ரெடியா ஷோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருண் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாங் பாடி இருக்காரு. நீயே நீ என்ற பாடல் பாடி இருக்காரு. அருண் பிரதர் உண்மையா சொல்ற சூப்பரா பாடி இருக்கீங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். எனக்கு மட்டும் இல்ல, இந்த தமிழ் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. ஸோ அந்த பாடல் நீங்க பாடி என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அருண் ப்ரோ. ஸோ வாழ்த்துக்கள் ப்ரோ உங்களுக்கு, உங்க டீமுக்கு வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். அவர் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். அவர் எனக்கு தெரியும், பட் இது பாட போறதுன்னு அவருக்கு தெரியாது. ஸோ இதுக்கப்புறமா சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அண்ட் அம்பிகா மேம் சொல்லுங்க, எப்படி இருந்தது? சூப்பர் சுரேஷ், ரொம்ப அழகா இருந்தது. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த பாட்டு கேட்கும்போது உங்க பர்சனாலிட்டிக்கு தகுந்த ஒரு பாட்டு எடுத்த மாதிரி ஐ ஃபெல்ட். ரொம்ப பிரமாதம் சுரேஷா, ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர். அம்பிகா மேம் வந்து சூப்பரா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது கனிகா மேம். ரொம்ப அழகா பாடினீங்க சுரேஷ், எதிர்பார்க்கல. And இந்த சாங்குக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளோ இருந்தது உங்க குரல்ல. யூ டச்ட் மை ஹார்ட். தேங்க்யூ. சூப்பர், சோ ஸ்வீட். ஓகே, தேங்க்யூ அருண். தேங்க்யூ.